இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது என்விரான்மெண்டல் எத்திக்ஸ், எத்திக்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு பகுதிகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் என்று நாம் பார்த்தோமேயானால் சுற்றுச்சூழல்களினுடைய நெறிமுறைகள் என்று நாம் தமிழில் அதை புரிந்து கொள்ளலாம். தொழில்நுட்பத்தில் உள்ள நெறிமுறைகள் என்ற அடுத்த பகுதியை நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக அடிப்படையில் என்விரான்மெண்டல் எத்திக்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது எத்திக்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த விதமான துறைகளை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனாலும் அவற்றில் ஒரு எத்திக்ஸ் என்ற ஒரு பகுதியானது கண்டிப்பாக இருக்கும். இந்த எத்திக்ஸ் என்றால் என்ன? எத்திக்ஸ் என்பதை நாம் எவ்வாறு பார்க்கலாம் என்று நாம் முதலில் பார்க்க வேண்டும். ஏனெனில் இந்த அறச்சிந்தனை கருத்துக்கள் என்பது நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை செம்மைப்படுத்துவதற்காக பல்வேறு விதமான கோணங்களில் அவை பயன்படுகிறது. அவற்றை நாம் ஒன்று சேர பார்த்தோமேயானால் இந்த அறிவியல் கருத்துக்களானது, இந்த நெறிமுறை சிந்தனை என்பது எவ்வாறு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு கருத்தோடு நாம் இதை தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். அப்படி நாம் பார்த்தோமேயானால் நெறிமுறைகள் என்பது மனிதனுக்கு மட்டுமா, அவற்றில் உள்ள பல்வேறு விதமான முரண்பாடுகளை எவ்வாறு களைகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். The purpose of ethics என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏனெனில் purpose of ethics என்பது மனிதனுடைய வாழ்வியலில் இந்த சுற்றுச்சூழல்களில் உடைய முறைகளை எவ்வாறு மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான ஒரு பந்தத்தை உருவாக்குவதுதான் இந்த நெறிமுறை கருத்துக்கள். இயற்கையை நாம் எவ்வாறு அணுக வேண்டும், இயற்கையினுடைய அணுகுமுறைகளை நாம் எவ்வாறு பின்பற்றி வாழ வேண்டும் மனிதர்கள் என்ற ஒரு அடிப்படையிலான ஒரு பந்தத்தை உருவாக்குவதுதான் இந்த நெறிமுறை கருத்துக்களாகும். அப்ப பேசிக்கலி நாம் பார்க்க வேண்டுமானால் முதலாவதாக இந்த பர்பஸ் ஆஃப் த எத்திக்ஸ் என்று பார்த்தோமையானால் பல்வேறு விதமான பகுதிகளை உள்ளடக்கியது. எவையெல்லாம் மனிதர்களுடைய வாழ்வியல் முறைகளை செம்மைப்படுத்த வேண்டுமோ அந்த செம்மை பகுதிகளை எவ்வாறு ஒவ்வொரு பகுதிகளாக அவை பிரிக்கின்றன என்று பார்த்தால் இன்டெகிரிட்டி என்று நாம் சொல்கிறோம். அதாவது இன்டெகிரிட்டி என்றால் நேர்மை என்று தமிழ்ல நம்ம சொல்றோம், அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அப்ப வாழ்வியலில் மனிதர்கள் இயல்பாக பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், மனிதர்களுடைய இந்த யதார்த்தமாகவும் அல்லது நடைமுறை வாழ்வியலை நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த நேர்மை என்று சொல்லப்படக்கூடிய இன்டெகிரிட்டி என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப இந்த எத்திக்ஸினுடைய ஒரு பகுதியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது என்விரான்மெண்டல் எத்திக்ஸ், எத்திக்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற இரண்டு பகுதிகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நெறிமுறை கருத்துக்கள் பாடத்திட்டத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு மையப்பகுதியில் இருந்து நாம் தெரிந்து கொண்டு என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் தொடர்புடைய நெறிமுறைகள் என்ன என்பதை பற்றியும், தொழில்நுட்பம் சார்ந்த நெறிமுறைகள் எவ்வாறு அமைய வேண்டும், எவ்வாறு வாழ்வியலில் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அடிப்படையாக முதலில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய நெறிமுறை கருத்துக்கள் என்பவை அவற்றினுடைய நோக்கமானது என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் நோக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. மனிதனுடைய வாழ்வியல்களில் நாம் வாழ்க்கை முறையை எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்பதிலிருந்து
அன்றாட செயல்பாடுகள் அனைத்திற்கும் நெறிமுறை கருத்துக்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக செயல்படுகிறது. அப்ப the purpose of ethics என்று நாம் எதையெல்லாம் கூறலாம் என்று நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்ட பிறகு இந்த சுற்றுச்சூழலுக்கும் தொழில்நுட்பத்திற்குமான சிந்தனைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப பர்பஸ் ஆஃப் எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நெறிமுறைகளினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்று நாம் பார்த்தோமேயானால், முதலாவதாக நாம் இன்டெகிரிட்டி என்று நாம் கூறலாம். இன்டெகிரிட்டி என்று நாம் கூறுகிறோமேயானால் ஒரு நேர்மை என்று அதற்கு பொருள் தமிழில். அப்ப எவ்வாறாக நாம் நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய வாழ்வியலில் இந்த நேர்மை என்பது எந்த இடத்தில் பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடுகளையும் ஒரு தொடர்புடையும் உருவாக்குவதுதான் இந்த நெறிமுறைகளினுடைய செயல்பாடாக உள்ளது. இப்போ முதலாவதாக சொல்லப்படக்கூடிய இன்டெகிரிட்டி என்று சொல்லக்கூடியவை ஒரு மிக முக்கியமான நோக்கத்தில் ஒன்று நேர்மை என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோமேயானால் வேல்யூ, மிகவும் முக்கியமான ஒன்று இந்த மதிப்பீடு என்பது. மதிப்பீடு என்பது நாம் எவ்வாறு நம்மளுடைய செயல்பாடுகளினுடைய விளைவுகளை எல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அல்லது வாழ்வியலினுடைய தொடர்புடைய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி, மதிப்பீடு என்பது மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய இந்த மதிப்பீடை பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்வியலினுடைய சீரான நிலை என்பது அமையும். அதனால்தான் நெறிமுறை கருத்துக்களில் நாம் இதை ஒரு நோக்கமாக நாம் பார்க்கிறோம். அப்ப முதலாவதாக சொல்லப்பட்ட இன்டெகிரிட்டி என்று சொல்ல நேர்மையாக இருக்கட்டும், இரண்டாவதாக உள்ள வேல்யூ மதிப்பீடுகள் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. மூன்றாவதாக நாம் பார்த்தோமேயானால் ஹானர் என்று சொல்லப்படக்கூடிய மரியாதை தொடர்புடைய செயல்பாடு. இந்த மரியாதை என்பது மிக முக்கியமாக செயல்படுகிறது. ஒவ்வொரு முறைகளிலும் ஒவ்வொரு விதமான இந்த ஹானர் என்பது உண்டு. இந்த ஹானர் என்பது ஒரு என்ன சொல்றது, மனித செயல்பாடை ஒரு ஊக்குவிக்கும் விதமாக கூட நாம் இதை பார்க்கலாம். அப்ப ஒரு நெறிமுறைகளினுடைய செயல்பாடுகளில் எவ்வாறெல்லாம் நமக்கு அந்த வாழ்வியல் முறைகளோடு தொடர்புடைய, அது நேர்மையாக இருக்கட்டும் அல்லது மதிப்பீடுகளாக இருக்கட்டும் அல்லது மரியாதையாக இருக்கட்டும் போன்றவை எல்லாம் எவ்வாறெல்லாம் நமக்கு அது பயன்படுகிறது என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நெறிமுறை கருத்துக்கள் சென்று கொள்கிறது. நான்காவதாக ஏன்னா மூன்றாவதாக நாம் பார்த்தது ஹானர், நான்காவதாக நாம் பார்க்கிறோம்னா வேல்யூ என்று சொல்லிக்கிறோம். வேல்யூ இரண்டு சொல்லிட்டோம், சாய்ஸ், அதை தேர்வுகளை நாம் பார்க்கிறோம். அப்ப தேர்வு என்பது நமக்கு எவ்வாறு நமக்கு முதலில் கூறிய நேர்மையாக இருக்கட்டும், இரண்டாவது கூறிய மதிப்பாக இருக்கட்டும், மூன்றாவதாக கூறிய மரியாதைகளாக இருக்கட்டும், இந்த மூன்றினுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருப்பது தேர்வு. ஏனெனில் இந்த மூன்றுக்கும் ஒரு பந்தமானது இந்த சாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தேர்வு முறைகளில் உள்ளது. அப்ப நம்மளுடைய தேர்வு என்பது மிக சரியானதாக இருக்க வேண்டும். இந்த தேர்வு சரியானதாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய நெறிமுறை கருத்துக்களினுடைய கட்டுப்பாடுகளிலிருந்து நாம் விலகிவிடக் கூடாது. அப்ப இந்த நெறிமுறைகளினுடைய செயல்பாடுகள் எவ்வாறெல்லாம் மனித குலத்திற்கும் இந்த சமூகத்திற்குமான இடைவெளியில் உள்ள பந்தங்களை உருவாக்கப்பட்ட ஒரு சொல்லாடல், ஒரு செயலாடல் என்றால் அது நெறிமுறை சிந்தனை என்று நாம் கூறலாம். அப்ப இந்த நான்கிற்கு அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கான்சியஸ்னஸ் என்று சொல்கிறோம். அப்ப கான்சியஸ்னஸ் அப்படின்ற சொல்றப்ப அதாவது இந்த கான்சைன்ஸ் எப்படி சொல்றோம்னா மனசாட்சி, கான்சைன்ஸ். நம்ம கான்சியஸ்னஸ் என்றது
சொல்லுவது வந்து நம்மளுடைய உணர்வினை சொல்லப்படக்கூடிய ஒன்று. அதை நாம் பிறகு பார்ப்போம். இப்ப கான்சியன்ஸ் அப்படின்னா மனசாட்சி என்று சொல்கிறோம். இந்த மனசாட்சி என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனெனில் ஒரு யதார்த்தமாக கூட சொல்லலாம், மனசாட்சி இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்போம். நம்மளுடைய தெரிந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது உறவினர்களாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு கருத்து முரண்பாடுகள் வருகிற பொழுது கொஞ்சமாவது மனசாட்சி கூட இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கூறுகிறோம் என்றால், இந்த எத்திக்ஸினுடைய வெளிப்பாடு, நெறிமுறை சிந்தனையினுடைய வெளிப்பாடு, அதுதான் இந்த மனசாட்சியை நமக்கு உருவாக்குகிறது. நாம் எவ்வாறு இந்த மன நிறைவோடு மன சிந்தனையோடு இருக்கிறோம், நாம் கூறிய வார்த்தைகளிலிருந்து அவர்களுக்கு வருத்தப்படியான வார்த்தை, ஏனெனில் நாம் இங்கு நினைக்கும் பொழுது நமக்கு அது சரியாக தோன்றலாம். ஆனால் அவர்கள் நம்மில் மீது வைத்துள்ள மதிப்பானது நாம் கூறும் வார்த்தைகளை அவர்கள் அந்த பிரயோகப்படுத்துவதுதான் மனசாட்சி. அதாவது ஒருவர் நம்மேல் மிகுந்த மரியாதை வைத்துள்ளார் என்று வைத்துக் கொள்வோமே, ஆனால் நம்மளுடைய செயல்பாடு அவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் பிடிக்காமல் இருந்தா அவங்க சொல்றதுதான் மனசாட்சி இல்லையா கொஞ்சம் கூட என்னைய பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த வேல்யூஸ், அதான் வந்து இந்த எத்திக்கல் கான்செப்ட், இந்த நெறிமுறைகளினுடைய அந்த வகைகளின் பிம்பம் தான் அந்த வார்த்தை. அப்ப இந்த கான்செப்ட் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரல், அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடியது மாரல். இந்த மாரல் என்பது ஒழுக்கம் என்று நாம் சொல்கிறோம். ஒழுக்க சிந்தனையோடு நாம் வாழ்வியலில் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகிறோம். அப்ப நேர்மையாக இருக்கட்டும், மதிப்பீடுகளாக இருக்கட்டும், மரியாதைகளாக இருக்கட்டும், அல்லது நாம் தேர்வு செய்யப்படக்கூடிய வாழ்வியல் முறைகளாக இருக்கட்டும், அவை அனைத்தும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், கான்சைன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்பட வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறோம் என்றால் பிரின்சிபிள்ஸ் என்று சொல்லுவோம். அப்ப எந்த ஒரு செயல்பாடிலும் கொள்கை என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அப்ப பிரின்சிபிள் என்பது ஒன்று வேண்டும். ஏனெனில் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் உன்னுடைய வாழ்வியினுடைய நோக்கம் என்ன, உன்னுடைய பிரின்சிபிள், உன்னுடைய கொள்கை என்ன, நீ எதை நோக்கி செல்கிறாய் என்ற ஒரு வார்த்தை என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அப்ப அந்த கொள்கையினுடைய பிடிப்புகளில் எவ்வாறான நெறிமுறைகளை நாம் கையாளுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அடுத்தபடியாக ஹானஸ்டி என்று சொல்லுவோம். ஹானஸ்டி என்றால் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, நேர்மை. நம்மளுடைய செயல்பாட்டில் நம்மளுடைய தூய்மைத்தன்மை, எவ்வாறாக நாம் உண்மையை கூறுகிறோம், ரைட் என்று சொல்லப்படக்கூடிய ரைட் ஸ்பீச்ன்னு சொல்றோம். ரைட் ஸ்பீச், நம்மளுடைய வார்த்தைகள், சரியான வார்த்தைகளை நாம் எவ்வாறு பிரயோகப்படுத்துகிறோம் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அடுத்து வந்து ஃபேர்னஸ், அதையும் நாம் நேர்மை என்று கூறலாம். இறுதியாக நாம் பார்க்க சொல்வது ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய நம்மளுடைய பொறுப்புகள். அது ஒரு வேலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்திலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று என்று இந்த நெறிமுறை சிந்தனைகள் என்பது வகுத்து வைக்கிறது. அப்ப நெறிமுறை சிந்தனைகளினுடைய இந்த பகுதிகள் என்பது ஒன்றோடு ஒன்றாக தொடர்பு உடையதாக உள்ளது. நீங்கள் பார்த்தீர்கள், இன்டெகிரிட்டிக்கும் வேல்யூக்கும் ஒரு தொடர்பு உண்டு, ஹானருக்கும் சாய்ஸுக்கும் ஒரு தொடர்பு உண்டு, கான்சைன்ஸுக்கும் மாரலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. பிரின்சிபிள், ஹானஸ்டி, ஃபேர்னஸ். இறுதியாக நாம் இந்த ஒட்டுமொத்த சிந்தனைகளையும் நாம் எவற்றில் கொண்டு வருகிறோம் என்றால் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வித பொறுப்புகள். இந்த பொறுப்பு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது. இது இந்த எத்திக்ஸ் என்பது ஒரு பொதுவான ஒரு சொல்லாடலாக நாம் பார்க்கிறோம். ஆனால் என்ன எத்திக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருக்கும் இஸ் அ ஹியூமன் வேல்யூ, ஹியூமன் எத்திக்ஸ், மனிதனுடைய நெறிமுறைகள், அறச்சிந்தனைகள் என்ன என்பதை கூறுகிறது. என்விரான்மெண்டல் எத்திக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எத்திக்ஸ், நம்ம எந்த ஒரு தொழில்நுட்பத்திலே பார்த்தோமே ஆனாலும், அது ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில்நுட்ப கூடங்களாக இருந்தாலும் சரி, கல்வி கூடங்களாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பமாக இருந்தாலும் சரி,
அல்லது சுற்றுச்சூழல்களாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் அவர்களுக்கு உண்டான அந்தந்த பகுதிகளுக்கு உண்டான நெறிமுறை என்பது நிச்சயமாக இருக்கும். அந்த வழிமுறைகளையும் அதற்றினுடைய அந்த நெறிமுறைகளை எல்லாம் வரிசைப்படுத்தியுள்ளார். அனைத்து விதமான அறிஞர்களும் தத்துவ அறிஞர்களும் கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த பல்வேறு விதமான தத்துவ அறிஞர்கள் எத்திக்ஸ் குறித்து மிக விரிவாக பேசியுள்ளார். நீங்க நெறிமுறை சிந்தனைகள் என்று பார்க்கிறீர்களே ஆனால் ஒவ்வொன்றுக்கும் எவ்வாறு இந்த நெறிமுறை என்பது ஒரு மையப்பகுதி. இந்த மையப்பகுதியிலிருந்து நாம் எந்த பொருளை நோக்கி தேடுகிறோமோ அந்த பொருளுக்கும் இந்த மையத்திற்கும் உண்டான ஒரு பந்தத்தை உருவாக்குவதுதான் இந்த அறநெறியில் என்று சொல்லப்படக்கூடிய நெறிமுறை சிந்தனைகளான ஒன்றாக கருதப்படுகிறது. அப்ப நாம் இப்ப பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சுற்றுச்சூழல்களினுடைய நெறிமுறைகள். இந்த சுற்றுச்சூழல் என்பது என்ன சொல்ல வருது? இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸுக்கும் நம்ம இங்க பியாண்ட்ல இருக்கக்கூடிய ஹியூமன் நம்மளுடைய மனித குலத்திற்கும் கூட வைத்துக்கலாம், மனித குலத்திற்கும் இயற்கைக்கும் இடையிலான ஒரு பந்தம். இந்த பந்தம் என்பது எவ்வாறு உருவாகிறது என்று பார்த்தீர்களே ஆனால் இந்த கான்செப்ட் தான் எத்திக்ஸ். நம்ம பார்த்தோமே, இன்டெகிரிட்டி, வேல்யூ என்று அனைத்தையும் வரிசைப்படுத்தி இந்த சொல்லாடல்களினுடைய ஒரு ஒட்டுமொத்த வடிவம் தான் இந்த எத்திக்ஸ் என்று நாம் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கிறோம், நெறிமுறை என்று. இந்த நெறிமுறை என்பது என்ன சொல்கிறது என்றால், சுற்றுச்சூழலுக்கும் இயற்கைக்குமான ஒரு பந்தத்தினை உருவாக்குவதற்கு இடையில் நின்று செயல்படுவதுதான் இந்த எத்திக்ஸ். அதுதான் நெறிமுறைகள் என்று நாம் கூறுகிறோம். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, environmental ethics is a branch of ethical thought that focuses on the relationship between humans and their natural environment. It is a holistic approach to understanding and evaluating our moral obligations to protect and preserve the environment. Environmental ethics seeks to bring together the interests of both humans and the environment, recognizing that both are interdependent and have intrinsic value என்று சொல்கிறாங்க. உள்ளார்ந்து சொல்றாங்க. நம்ம எப்படி நாம இரண்டுக்கும் உண்டான உறவுகளை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பதுதான் அதனுடைய பங்கு. அப்ப இதனுடைய தமிழாக்கம் என்று நீங்கள் பார்த்தீர்கள், சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் என்பது நெறிமுறை சிந்தனையினுடைய ஒரு கிளையாக நாம் பார்க்கிறோம். அப்ப இது மனிதர்களுக்கும் அவர்களின் இயற்கை சூழலுக்கும் இடையிலான உறவில் கவனம் செலுத்துகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நமது தார்மீக கடமைகளை புரிந்து கொள்வதற்கும் அவற்றை மதிப்பீடு செய்வதற்கும் உருவான ஒன்றுதான் இந்த நெறிமுறைகள், கருத்துக்கள் என்பது. அப்ப இந்த ரெண்டையும் ஒன்றுக்கொன்று சார்ந்தவை மற்றும் உள்ளார்ந்த மதிப்பை கொண்டுள்ளன. எது? இந்த எத்திக்ஸ் மற்றும் சுற்றுச்சூழல். எவ்வாறாக சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் என்பது மனிதர்களையும் மற்றும் சுற்றுச்சூழலின் நலன்களையும் ஒன்றிணைக்க முயல்கின்றன. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா அதான் சொன்னோம், நீங்க நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் இங்க நம்ம என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் பார்க்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய வாழ்வியல் முறைகளையும் இந்த உலகிலுடைய இயல்பு தன்மைகளையும் இயற்கை சார்ந்த தன்மைகளையும் மனிதனுக்கும் இயற்கைக்கும் உண்டான ஒரு உறவை உருவாக்கப்பட்டதுதான் எத்திக்ஸ் என்ற ஒரு கான்செப்ட். இந்த எத்திக்ஸ் என்ற சிந்தனையில் இருந்துதான் மனிதர்களுக்கும் இயற்கைக்குமான உறவு பிறக்கிறது. சுற்றுச்சூழலையும் எவ்வாறு இந்த மனித குணம் என்பது எவ்வாறு அணுக வேண்டும், அந்த அணுகும் முறைகளை எவ்வாறு வகுத்து கொள்வது என்பதை பற்றி விளக்குவதுதான் இந்த நெறிமுறை கருத்துக்களினுடைய சிந்தனையாக நாம் பார்க்கிறோம். இதுல நீங்க என்விரான்மெண்டல் எத்திக்ஸ்ல டைப்ஸ், ஒரு 3 விதமான டைப்ஸை நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த லிபர்டேரியன் எக்ஸ்டென்ஷன் ஒன்று, இரண்டாவது நம்ம சொல்றோம்னா எக்கலாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன், மூன்றாவது கன்சர்வேஷன் எக்ஸ்டென்ஷன் சொல்றோம். அதாவது ஒரு பாதுகாப்பு, இயற்கை சார்ந்த வருது, இன்னொன்று சுதந்திரமான ஒரு அமைப்பை பற்றி நம்ம பார்க்கிறோம். அப்ப டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் என்று நாம் பார்த்தோமே ஆனால் லிபர்டேரியன் எக்ஸ்டென்ஷன், எக்கலாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன், கன்சர்வேஷன் எத்திக்ஸ் என்று நாம் சொல்கிறோம். இந்த கன்சர்வேஷன் என்றது பாதுகாப்பு சம்பந்தமாக எவ்வாறெல்லாம் நாம் என்விரான்மெண்டலை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்றோம்.
அப்போ வரிசையா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா, லிபர்டேரியன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிபர்டேரியன் எக்ஸ்டென்ஷன் இஸ் a type of environmental ethics that focuses on a individual right to do whatever they want with the environment and its resources. The concept also stresses that an individual should not impose their own values on others and should instead respect the choice of others அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த லிபர்டேரியன் எக்ஸ்டென்ஷன் என்பது ஒரு சுதந்திரமான நீட்டிப்பாக பார்க்கிறோம். சுற்றுச்சூழல் நெறிமுறைகளில் எவ்வாறான சுதந்திர போக்கு என்று நாம் பார்த்தோமேனால், தனிநபரினுடைய சுற்றுச்சூழலையும் அவற்றினுடைய வளங்களையும் கொண்டு அவர்கள் விரும்பியதை அவர்கள் செய்வதற்கான உரிமையில் கவனம் செலுத்துகிறோம். இங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, நெறிமுறைகள் என்று ஒண்ணு இருந்தாலும் கூட அந்த நெறிமுறை கருத்துக்களில் கூட அவர்கள் ஒரு சுதந்திரத்தன்மையான போக்கு, ஒரு தனிநபரினுடைய வாழ்வியல் முறைகளில் தனிநபரினுடைய சுற்றுச்சூழல், அவங்களுடைய சுற்றுச்சூழலை அடிப்படையாக கொண்டு அதனுடைய வளம் சார்ந்த வளங்களை அனைத்தையும் வகைப்படுத்தி தாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்வதற்கான ஒரு சுதந்திரமான ஒரு தன்மை தான் இந்த லிபர்டேரியன் எக்ஸ்டென்ஷன் என்று சொல்கிறோம். அப்ப ஒரு நபர் என்பவர் தனது சொந்த மதிப்புகளை மற்றவர்கள் மீது திணிக்க கூடாது, அதற்கு பதிலாக மற்றவர்களின் விருப்பங்களை மதிக்க வேண்டும் என்று இந்த லிபர்டேரியன் எக்ஸ்டென்ஷன் என்பது வலியுறுத்துகிறது. அதாவது நம்மளுடைய தனிநபருடைய சுற்றுச்சூழலினுடைய வளங்களை கொண்டு அவர்கள் விரும்பியதை செய்யலாம், ஆனால் என்னுடைய கருத்தினை மற்றவர்களுக்கு திணிப்பது என்பது தவறு. அவர்களுடைய கருத்துக்கள் மாறுபாடாக இருந்தால் அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். அதாவது இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்று நாம் பார்க்கிறோமே, ஆனால் இங்க வந்து நம்ம வந்து டாலரன்ஸ் சொல்லி நம்ம பார்க்க முடியாது. டாலரன்ஸ் நீங்க வந்து ரொம்ப கவனமா நீங்க யோசிக்கணும். ஏன்னா டாலரன்ஸ் என்பது சகிப்புத்தன்மையா மாறிடும். இங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், மதிக்கணும். நீங்க ஒருத்தருடைய கருத்துக்களை வந்து நீங்க வந்து சரி இவங்க சொல்றாங்க நான் சகிச்சுட்டு போய்க்கிறேன்றதுக்கு வேற, அந்த வார்த்தை என்பது வேற, நான் அதை மதிக்கிறேன் என்பது வேற. ரெண்டுக்கும் வந்து வேறுபாடு இருக்கு. நீங்க வந்து ஒருத்தர் வந்து ஒருவருடைய செயல்பாடு வந்து எனக்கு வந்து பிடிக்கல, என்னுடைய கருத்துக்கள் வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்னா என்னோட கருத்துக்களை வந்து நீ ஏத்துக்கிறன்ற அவசியம் கிடையாது. இது வந்து ஆப்போசிட் சைடும் சேர்ந்ததுதான். நம்ம மட்டும் கிடையாது, நம்மளுடைய கருத்துக்களை எவ்வாறு நாம் அடுத்தவர்கள் மீது திணிக்க கூடாதோ, அவர்கள் கருத்துக்களை நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்று கூறுகிறோமோ, அதே போல நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து பிடிக்கல அப்படின்னா நம்ம கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றதுன்ற ஒன்று கிடையாது. அதே சமயத்துல நம்மளுடைய கருத்துக்களை வந்து மதிக்கணும், பிடிக்கலோ பிடிக்கலையோ ஃபார் லிசன் டு மீ, அதை வந்து உள்வாங்கிக்கிறணும், அதற்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு நெறிமுறைகளை கூறுகிறது. அடுத்து வந்து எக்கலாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் என்று பிரிவு. இந்த எக்கலாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா, it is a type of environmental ethics that focuses on preserving the natural environment and its resources in order to maintain the balance and health of ecosystem. This concept stresses the importance of human working with nature in order to sustain it for future generation அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுற்றுச்சூழல் என்பது நெறிமுறைகளினுடைய ஒரு வகை. இட்ஸ் அ டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல் எத்திக்ஸ். The environmental ethics is one of the type of ethics. இந்த சுற்றுச்சூழலினுடைய அமைப்பினுடைய சமநிலை மற்றும் ஆரோக்கியத்தை பராமரிக்க இயற்கை சூழலையும் அதன் வளங்களையும் பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறது. அதாவது நாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யும் அப்படின்னா மழை பெய்ய மாட்டேங்குது, மழை பெய்யாது அப்படின்னா மழை பெய்யுது. ஆனா இருந்த சூழல்கள் இன்னைக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டு இன்று வந்து சரியா கணிக்கிறோம், இத்தனை மணிக்கு வந்து நம்மனால வந்து மழை வந்து வந்துடுது, கரெக்டா வருது, 4 மணிக்கு மழை வரும்னா வந்துடுது, அதனுடைய சூழல்கள் நமக்கு தெரிந்து விடுகிறது. அப்ப இது எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா
டெக்னாலஜி மூலமா தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த டெக்னாலஜியும் நம்மளுடைய லைஃப் சொசைட்டியினுடைய லைஃப் ஸ்டைலையும் நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு இடையில இருக்கிறதா இந்த எத்திக்ஸ் கான்செப்ட். எப்படி அப்படின்னு பாக்குறது தான் இந்த சூழல், இந்த என்விரான்மெண்டல்ல உள்ள சமநிலையை, ஈக்குவல் பொசிஷன்ல நம்மளுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய இயற்கை சூழல் பற்றிய ஒரு கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய 8 வழிச்சாலைகளினுடைய சூழல்னால நம்ம வந்து மரங்களை ஃபுல்லா வெட்டிட்டோம். இன்னைக்கு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இந்த முக்கியமான வளர்ச்சியோடு மனித குலத்திற்கும் நாம் ஏதேனும் செய்ய வேண்டும். ஏன்னா சாலைகள் உருவாகுவதற்கு எண்ணற்ற நிலங்கள் அளிக்கப்பட்டுள்ளன, எண்ணற்ற வளங்கள், இயற்கை வளங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அப்ப அந்த வளங்களை எல்லாம் நாம் மீட்டு உருவாக்கம் செய்திருக்கிறோமே என்று பார்த்தோமே ஆனால் மிக குறைவான முறையிலே நம்மளுடைய பங்களிப்பு என்பது உண்டு. இதத்தான் வந்து எத்திக்ஸ் என்று சொல்றான். என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்றப்ப நீ எப்படி வந்து இயற்கை வளங்களை அளிக்கிற அப்படின்னா, இந்த இயற்கை வளங்கள் யாருக்காக இருக்கிறது என்று பார்த்தால் மனித குலத்திற்காக உள்ளது. அப்ப இந்த மனித குலத்திற்கும் இந்த இயற்கைக்கும் உண்டான பந்தம் தான் வந்து இந்த எத்திக்ஸ். இந்த எத்திக்ஸ்ல என்ன, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நம்ம அளித்த வளங்களை எல்லாம் வேறு இடத்தில் மறுபடியும் உருவாக்குவதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அப்ப அந்த முயற்சி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ்? என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். மழை அதிகமா பெய்யும், வெயில் அடிக்கிறப்ப மழை பெய்யும், மழை பெய்யக்கூடிய காலங்களில் வெயில் அடிக்கும். இப்படி நம்மளுடைய பரிணாமங்கள், வளர்ச்சியிலிருந்து அனைத்துமே மாற்றம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழலானது இன்றைய சமூகத்தில், இன்றைய நூற்றாண்டில் நாம் கண்டு வருகிறோம். ஏனெனில் நாம் இயற்கையை சமநிலையில் வைக்கவில்லை எனில் மனிதகுலம் எவ்வாறு வாழ்வதற்கான மிக முக்கியமான ஒன்று இயற்கையினுடைய சக்தி. இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படக்கூடியவை, இந்த பஞ்சபூதங்களை நாம் அனைவருமே வந்து சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சமநிலை என்றால் இந்த நம்ம சொல்லப்படக்கூடிய அறச்சிந்தனைகளோடு இந்த நெறிமுறைகளை வகுத்து கொண்டு எவ்வாறெல்லாம் நாம் சமநிலையில் வைத்துக் கொள்வது. அப்படி இருந்தால்தான் நம்மளுடைய ஆரோக்கியம் என்பது உறுதி செய்யப்படும். இன்று ஆரோக்கியம் கூட நம்மளுடைய வளத்திற்கு ஏற்றாறு போல் உடல்நிலைகளும் உடல் சூழல்களும் மாறிவிடும் என்று அறிவியல் ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்படுகிறது. அப்ப இந்த எக்கலாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான சுற்றுச்சூழல் விரிவாக்கம் என்பது ரொம்ப முக்கியமா நம்ம கருதப்படும். இது வந்து நம்மளுடைய லைஃப்ல வரக்கூடிய இனி வரக்கூடிய யங் ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய எதிர்கால சந்ததியினருக்கு இயற்கையை வந்து எப்படி பராமரிக்கணும்ன்ற ஒரு சூழல் கூட நம்ம கத்துத்தர வேண்டிய ஒரு நிலையில் உள்ளோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜியா வந்துருச்சு. வீட்டுல கூட முந்தி வந்து தொட்டி வச்சு மரம் வைப்போம். இன்னைக்கு தண்ணி ஊத்துறதுக்கு அதுல இருந்து மண்ணெல்லாம் கழிவாகுதுன்னு நம்ம என்ன செஞ்சிடும்? பிளாஸ்டிக்ல வாங்கி அழகா வச்சிடும். அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய சிந்தனைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதான் வந்து சாய்ஸ். நம்மளுடைய சொன்னோம் பாருங்க, பர்பஸ் ஆஃப் எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடியல நம்ம சொன்னோம் என்ன நோக்கமா இருக்கும் இந்த நெறிமுறைகள் சிந்தனை சாய்ஸ். அப்ப நம்மளுடைய தேர்வு என்பது தவறுதலாக அங்கே பிம்பமாக வெளிவருகிறது. அப்ப ஏன் இந்த பாயிண்ட்ஸ்களை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் முறைகளாக இருந்தாலும் சரி, அல்லது சுற்றுச்சூழல் முறைகளாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் நாம் இயற்கையோடு ஒன்றிணையும் பொழுது நம்மளுடைய இந்த நெறிமுறை சிந்தனை என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அவற்றில்தான் இந்த சாய்ஸ் என்பது மிக முக்கியம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லாமே சொல்லப்படக்கூடிய அனைத்து கருத்துக்களுமே முக்கியம். எந்த இடத்தில் நாம் எதை தேர்வு செய்ய வேண்டும், எந்த இடத்தில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், எந்த இடத்தில் நம்மளுடைய கொள்கை என்பது மிக வலுவாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு இந்த நெறிமுறை சிந்தனை என்பது வழிவகைக்கிறது. அடுத்தபடியா கன்சர்வேஷன் எத்திக்ஸ் சொல்றோம். இந்த கன்சர்வேஷன் என்பது வந்து நம்மளுடைய பாதுகாப்பு அப்படின்றத கூட நம்ம கன்சர்வ் பண்றோம் அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கன்சர்வேஷன் எத்திக்ஸ் இஸ் அ டைப் ஆஃப் என்விரான்மெண்டல் எத்திக்ஸ். கன்சர்வேஷன் எத்திக்ஸும் சுற்றுச்சூழலினுடைய ஒரு வகையாக நாம் பார்க்கிறோம்.
preserving the natural resources for future generation by ensuring that current resources are not depleted or damaged beyond repair. This concept encourages individuals to use natural resources responsibly and judicially so there will be enough for future generation. என்ன தமிழ் விரிவாக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னா, பாதுகாப்பு நெறிமுறைகள் என்பது ஒரு வகையான சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் ஆகும். இது எதிர்கால சந்ததியினருக்கு இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறது. தற்போதைய வளங்கள் குறைக்கப்படாமல் அல்லது பழுது பார்க்க முடியாத அளவுக்கு சேதமடையவில்லை. இந்த கருத்து தனிநபர்கள் இயற்கை வளங்களை பொறுப்புடனும் நியாயத்துடனும் பயன்படுத்த ஊக்குவிக்கிறது. எனவே எதிர்கால சந்ததியினருக்கு போதுமானதாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி இதை சொன்னோம், இந்த எக்கலாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் சொன்னோம். எவ்வாறு மரங்கள் இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு வருகிறது, அந்த அழிக்கப்பட்டதற்கெல்லாம் நாம் சமநிலைப்படுத்தி விட்டோமா என்று பார்த்தால் ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதாவது அந்த பகுதியினுடைய ஒரு தொடர்பா நம்ம இந்த கன்சர்வேஷன் எத்திக்ஸ், இந்த கன்சர்வேஷன்ன்றது அதான். அப்ப நம்ம அதை ஒரு இடத்துல நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம சரி செய்வதற்கு, அதை நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கான நெறிமுறைகளை பற்றி கூறுவதுதான் இந்த கன்சர்வேஷன் எத்திக்ஸ் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் என்று சொல்கிறோம். முக்கியத்துவம் என்னென்ன, இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸினுடைய இந்த நெறிமுறைகளினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் இஸ் எசென்சியல் ஃபார் ப்ரொடெக்டிங் த என்விரான்மெண்ட், ஸ்பைசஸ் அண்ட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஒவ்வொரு இதுக்கும் தமிழாக்கம் என்னன்னு நம்ம பார்க்கிறோம்னா, சுற்றுச்சூழல் இனங்கள் மற்றும் வளங்களை பாதுகாப்பதற்கு சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் என்பது மிக அவசியம் என்று சொல்கிறோம். அதாவது என்விரான்மெண்ட் எத்திக்ஸ் இஸ் எசென்சியல் ஃபார் ப்ரொடெக்டிங் த என்விரான்மெண்டல் சிஸ்டம் அண்ட் ரிசோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுற்றுச்சூழல் இனங்கள் மற்றும் வளங்களை பாதுகாப்பதற்கான ஒரு நெறிமுறைகளை கொண்டதுதான் இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் என்று பொதுவான ஒரு கருத்தினை முன்வைக்கிறார். அடுத்ததாக நாம் பார்த்தோமேயானால், நிலையான நடைமுறைகளை ஊக்குவிக்கிறது மற்றும் சுற்றுச்சூழலில் அவர்களின் செயல்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றி மேலும் அறிந்து கொள்ள மக்களை ஊக்குவிக்கிறது என்று சொல்கிறார். இந்த சுற்றுச்சூழலினுடைய நெறிமுறைகளில் இரண்டாவது முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ப்ரமோட்ஸ் சஸ்டைனபிள் பிராக்டிசஸ் அண்ட் என்கரேஜஸ் பீப்புள் டு பிகம் more aware of the impact of their actions have on the environment அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எப்படி நிலையான நடைமுறைகளை நமக்கெல்லாம் மக்களுக்கு சொல்லி வருது. இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸ்ல இருந்து அதனுடைய இம்பாக்ட் என்னவா இருக்கும், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அந்த தாக்கத்தின் மூலமாக நாம் எவையெல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறுவதுதான் இந்த இரண்டாவது கருத்தாக நான் பார்க்கிறேன். மூன்றாவது முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it emphasizes the interconnectedness of all living things என்று சொல்கிறோம். அப்ப அனைத்து உயிரினங்களின் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதையும் அவற்றை மதிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்ததான், அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அது மனிதர்களாக இருந்தாலும் சரி அல்லது தாவர இனங்களாக இருந்தாலும் சரி, நாம் அதை என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் முதலில் மதிப்பது என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த நெறிமுறைகளினுடைய மிக முக்கிய சிந்தனையாக இருக்கு. அப்ப உயிரினங்களில் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதையும் அவற்றை மதிக்க வேண்டியதன் அவசியத்தையும் இவை கூறுகிறது. உலகில் நமது இடத்தை பற்றியும் இயற்கை சூழலை பாதுகாப்பதில் நாம் எவ்வாறான முறையில் நம்மளுடைய பங்களிப்புகளை செயல்படுத்த முடியும் என்பதை பற்றியும் நமக்கு இதை விளக்குகிறது. ஏன்னா ஒரு ஒரு ரூல்ஸ் இருந்தாதான் நம்மளால செயல்பட முடியும்ன்ற சூழல் இன்னைக்கு இருக்கு. அப்ப எப்படியெல்லாம் நம்ம வளங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா, இந்த என்விரான்மெண்டலினுடைய எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நெறிமுறை சிந்தனைகளை நாம் அதை வழிவகுத்து கொண்டுதான் நாம் என்ன செய்ய முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்களில்
நாம் அவற்றை காப்பாற்ற முடியும். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம சூழல்களை காப்பாற்ற தவற விடுறோம்னு கூட நம்ம முழுமையா சொல்லலாம். இருந்தாலும் கூட அதை மானிட்டர் பண்றதுக்குன்னு அதுக்குரிய ஒரு சிஸ்டம். நீங்க பாத்தீங்கன்னா பசுமை தீர்ப்பாயம்னு ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க இது பண்ணணும்னாலும் அங்க வந்து நீங்க வந்து என்ஓசி வாங்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணும். இது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு இல்லாததாக இருக்கிறது. அது வந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க கூடங்குளம் அணுமின் நிலையமாக இருந்தாலும் சரி, இங்க மதுரையில கூட நீங்க பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் என்று கூறினார்கள். எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து இது வரப்போகுது அப்படின்னு. இந்த வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கூட நிறைய அதுக்கான இன்னும் அதனுடைய ப்ராசஸ்க்கான முறைகளில் வந்து தாமதம் ஏற்பட்டது. அது கடைசியில் என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எய்ம்ஸ் நடத்துவதால் சுற்றுச்சூழல்கள் ஏதேனும் பாதிக்கப்படுமா என்ற ஒரு கேள்விகள் வருகிற பொழுது, சமீபத்தில் கூட அந்த சுற்றுச்சூழலுக்கான என்ஓசி என்பது வழங்கப்பட்டு இப்பொழுது பணிகள் தொடர்கிறது. அப்ப இந்த சிஸ்டம் என்பது ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவங்க வந்து இது வந்து நம்ம கடைபிடிக்கிறோமா என்பது ஒரு முறை இருந்தால் கூட நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற துறைகளை உருவாக்கி அவற்றின் மூலமாக மானிட்டரிங் எதையெல்லாம் நாம் கண்காணிக்க முடியும், எவ்வாறெல்லாம் சுற்றுச்சூழல்களை பாதுகாக்க முடியும் என்பதை பற்றிலாம் செயல்படுத்தி வருகிறார். அப்ப இந்த இம்பார்ட்டன்ஸ் இதுவும் மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக நாம் பார்க்கிறோம் இந்த சுற்றுச்சூழல்களை பார்க்கிற பொழுது. நாலாவதாக நம்ம பார்க்கிறோம்னா, சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் இயற்கையுடன் சிறந்த உறவுகளை உருவாக்க உதவுகிறது. சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் இயற்கையுடன் சிறந்த உறவுகளை உருவாக்க உதவுகிறது. அதன் உள்ளார்ந்த மதிப்பை அங்கீகரிக்கிறது, அதன் கருவி மதிப்பை மட்டுமல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் டு பில்ட் ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர், ரெகக்னைசிங் இட்ஸ் இன்ட்ரின்ஸ்டிக் வேல்யூ, நாட் ஜஸ்ட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூ அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லலாம். அப்ப நீங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலா நம்ம வந்து இதை வந்து சொல்லிட்டு போறோம் அப்படின்னா அது கிடையாது, அதுவும் உண்டு. அதே சமயத்துல நம்மளுடைய இயற்கையுடன் எவ்வாறெல்லாம் உறவுகளை உருவாக்க முடியும் என்ற கருத்தையும் இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் என்பது நமக்கு விளக்குகிறது. ஐந்தாவதாக நாம் பார்க்க இருப்பது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எத்திக்ஸ். நமது உடனடி தேவைகளுக்கு அப்பாற்பட்டு, பியாண்டுன்னு நம்ம சொல்லலாம், அப்பாற்பட்டு சிந்திக்கவும் நமது செயல்களினுடைய நீண்ட கால தாக்கங்களை கருத்தில் கொள்ளவும் உதவுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, இட் என்கரேஜஸ் us to think beyond our immediate needs and consider the long term implications of our action அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்மளுடைய இந்த என்கரேஜிங் டு திங்க் பியாண்ட் அவர் இம்மிடியேட்டாக இருந்தாலும் சரி, த கன்சிடர் ஃபார் த லாங் டேர்ம் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் an ஆக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்மளுடைய செயல்பாட்டிற்கும் நம்மளுடைய சிந்தனைகளுக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு விதமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு நெறிமுறைகளை நாம் இங்கு பார்க்கிறோம். அடுத்தபடியா நம்ம அதாவது இப்ப 3, 5, 6வதா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சுற்றுச்சூழலுக்கான பொறுப்பை இஸ் ஃபார் அ ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய பொறுப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எப்படி வந்து பர்பஸ் ஆஃப் எத்திக்ஸ்ல இந்த சுற்றுச்சூழலுக்கான பொறுப்பு நமக்கு கற்பிக்கிறது. இயற்கை வளங்களை பாதுகாக்க உதவும் சுற்றுச்சூழல் நட்பு நடைமுறைகளுக்கு பரிந்துரைக்கிறது. ஏனெனில் எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் சரி அல்லது செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அது எப்பொழுது நடைமுறைப்படுத்த இம்ப்ளிகேஷன்ஸ் என்று சொல்கிறோம் அல்லது பிராக்டிக்கல் எக்ஸசைஸ், அது வந்து செயல்முறைக்கு வெளியே வர வேண்டும். ஏன்னா எப்போ வந்து எத்திக்ஸ் என்று நம்ம சொல்லிட்டு மட்டும் போனா பத்தாது. எத்திக்ஸ் என்பது நெறிமுறை கருத்துக்களாக இருக்கலாம், ஆனால் எப்பொழுது இந்த நெறிமுறை கருத்துக்கள் என்பது நமக்கு வெளிப்படும் என்றால், அந்த நெறிமுறை கருத்துக்களை உள்வாங்கி மனித குலமானது இயற்கை வளத்திற்கும் மனித குலத்திற்கும் இடையில் நின்று செயல்படக்கூடிய இந்த அறச்சிந்தனைக்குரிய கருத்துக்கள் அனைத்துமே மனித வாழ்வியலோடு தொடர்புடையதாக ஆக்கி, மனித வாழ்வியலோடு தொடர்பு கொண்டு அதை அந்த நெறிமுறைகளை செயல்படுத்துகிற பொழுதுதான் நமக்கு எது இந்த சுற்றுச்சூழலினுடைய சிந்தனை என்பது புரியும்.
சுற்றுச்சூழலினுடைய நடைமுறைகளை எல்லாம் நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னா அங்க யாருக்குமே வந்து இது என்ன எத்திக்ஸ், இதனுடைய கான்செப்ட் என்னன்ற யாருக்குமே தெரியாம போயிடும். அப்ப அது வந்து எத்திக்ஸ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு சிந்தனை உடைய கருத்துக்களாக இருந்தாலும் சரி, முறைகளாக இருந்தாலும் சரி, நாம் எப்பொழுது அந்த முறைகளையும் கருத்துக்களையும் நாம் வெளி உலகத்திற்கு நாம் எப்பொழுது அறிமுகப்படுத்துகிறோமோ, எப்பொழுது நாம் வெளிப்படுத்துகிறோமோ, அப்பொழுதுதான் அந்த கருத்திற்கான மதிப்பு என்பது உருவாகும். ஏன்னா அந்த வேல்யூன்னு நம்ம பார்த்தோம். எப்படி வந்து எத்திக்ஸினுடைய பர்பஸ் என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், வேல்யூன்னு சொல்லலாம். அப்ப ஒவ்வொரு விதமான செயல்பாட்டிற்கும் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய இந்த நெறிமுறைகள் என்று சொல்லப்படக்கூடிய எத்திக்ஸ் கான்செப்ட் வந்து தேவைப்படுது. அப்ப என்விரான்மெண்டலுக்கும் அது வந்து விதிவிலக்கல்ல. அப்ப சுற்றுச்சூழலுக்கான பொறுப்புகளை நமக்கு வந்து அது அதிகரிக்கிறது. நாம் எவ்வாறு பொறுப்புடன் வாழ வேண்டும் என கற்றுக்கொள்கிறது. இந்த கற்றுக்கொண்டு மட்டும் போதாது, இயற்கை வளங்களை எவ்வாறு நம்ம எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பதற்கான சூழல்கள் எவ்வாறெல்லாம் நாம் அதனுடைய சூழல்களை பின்பற்றி நடைபெற வேண்டும் என்றும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு இவை வந்து என்ன செய்யணும், ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா வந்து சுற்றுச்சூழலுடைய நெறிமுறைகள் சிறந்த பொது கொள்கைகள் மற்றும் சட்டங்களை ஊக்குவிக்கிறது. இது நமது சுற்றுச்சூழலை சரியாக பராமரிக்கிறது என்பதை உறுதிப்படுத்த உதவுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா the environmental ethics is also promote better public policies and laws which help ensure that our environment is properly cared for அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ப்ரொமோட் பண்றது இட்ஸ் ப்ரொமோட்ஸ் பெட்டர் ஃபார் பப்ளிக் பாலிசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய பொதுவான கொள்கைகள், சுற்றுச்சூழல் சார்ந்த கொள்கைகள், நெறிமுறைகள், அவற்றினுடைய கொள்கைகள் மற்றும் சட்டத்திட்டங்களை எல்லாம் நமக்கு இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நெறிமுறை கருத்துக்கள் என்பது நமக்கு உருவாக்குகிறது. நமது சுற்றுச்சூழலை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த கருத்தின் மூலமாக உறுதிப்படுத்துகிறது. அதான் வந்து இங்க முக்கியம். அப்ப சுற்றுச்சூழல் இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸினுடைய ஒரு சின்ன சின்ன கருத்துக்களா அது வந்து என்ன சொல்றோம், அது வந்து தேர்வுகளாக இருந்தாலும் சரி, எவ்வாறு அதனை மதிப்பீடு செய்வது, எவ்வாறு நாம் அதை சரியான முறையில் தெரிந்து கொள்வது, நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸ்ல கடைபிடிக்கப்படும். அப்ப இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழல்களையும், அது வந்து இயற்கை வளங்களாக இருந்தாலும் சுற்றுச்சூழல்களாக இருந்தாலும், இந்த என்விரான்மெண்டல் த பார்ட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப மனிதனுக்கும் இயற்கை வளங்களுக்கும் உண்டான ஒரு நெறிமுறைகளை, ஒரு பந்தங்களை நெறிமுறையின் வழியாக உண்டு பண்ணுவதுதான் இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸினுடைய நோக்கமாக இருக்க முடியும் என்பது தெளிவாக நாம் பார்க்கிறோம். இரண்டுக்கும் உண்டான பந்தத்தை உருவாக்குவதற்கான ஒரு நெறிமுறை செயல்பாடு தான் இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியா நாம் பார்க்க இருப்பது டெக்னாலஜி, எத்திக்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன் வந்து இந்த பர்பஸ் ஆஃப் எத்திக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பர்பஸ் ஆஃப் எத்திக்ஸ் என்பது இந்த அத்தனை சொல்லாடுகளுக்கும் உள்ள மதிப்பீடுகள், எவ்வாறெல்லாம் அதனுடைய நோக்கம், நம்மளுடைய இந்த அறச்சிந்தனையோடு தொடர்புடைய வாழ்வியல் முறைகளினுடைய நெறிமுறை என்பது அதனுடைய நோக்கம், நெறிமுறையினுடைய நோக்கம் என்பது என்னவாக இருக்கும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது என்விரான்மெண்டல் எத்திக்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது அது டெக்னாலஜி சம்பந்தமான எத்திக்ஸாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டுக்குமான நோக்கம் என்ன என்று பார்த்தமையானால், இந்த இரண்டுக்கும் பொதுவான சிந்தனையாக உள்ளதுதான் இந்த பர்பஸ் ஆஃப் எத்திக்ஸ் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப முதல் பார்த்த இந்த பகுதியிலிருந்து நம்ம எல்லாத்தையும் தொடர்புபடுத்தலாம். முன்னால் பார்க்க என்விரான்மெண்டல் எத்திக்ஸோடு இந்த பர்பஸ் ஆஃப் எத்திக்ஸில் வரக்கூடிய அத்தனை சொல்லாடல்களும் இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸிற்கு மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டெக்னாலஜி சம்பந்தமான நெறிமுறைகளுக்கும் இந்த பகுதிகள் அனைத்துமே சரியான முறையில் கருதப்படும். அப்ப
டெக்னாலஜி எத்திக்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆஃப் டெக்னாலஜி எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டெக்னாலஜி எத்திக்ஸ் இஸ் crucial for ensuring responsible and sustainable innovation அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஏன் வந்து why is the technology ethics importance அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதுதான். டெக்னாலஜி இஸ் crucial for ensuring responsible and sustainable innovation. தொழில்நுட்ப நெறிமுறைகள் என்பது பொறுப்பான மற்றும் நிலையான கண்டுபிடிப்புகளை உறுதிப்படுத்துவதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்று சொல்கிறோம். பாருங்க, தொழில்நுட்ப நெறிமுறைகள் என்பது பொறுப்பான மற்றும் நிலையான கண்டுபிடிப்புகளை உறுதிப்படுத்துவதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. நீங்க தொழில்நுட்பத்தில் எந்த மாதிரியான நெறிமுறை கருத்துக்களை பின்பற்றி செய்ய போகிறீர்கள், அவ்வாறு நீங்கள் நெறிமுறைகளை கடைபிடித்து செய்வதால் அந்த தொழில்நுட்பத்தில் எதை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று மையப்பகுதியாக நினைக்கிறீர்களோ அது முழுமையாக வடிவமாக உறுதிப்படுத்த முடியுமா என்றெல்லாம் கேள்விகள் எழும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்களில் நாம் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி அல்லது என்விரான்மெண்டலாக இருந்தாலும் சரி, இந்த முன்னால் சொல்லப்படக்கூடிய பர்பஸ் ஆஃப் எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோக்கத்தினை நாம் உள்வாங்கி இருந்தோமே ஆனால், அந்த நோக்கத்தின்படி நாம் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்தோமே ஆனால், கண்டிப்பாக எந்த பொருளை நாம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினாலும் சரி அல்லது நம் பகுதியில் சொல்லாடலுக்கு பயன்படுத்தினாலும் அதனுடைய அந்த தொழில்நுட்ப சிந்தனையினுடைய நெறிமுறை என்பது ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்புகளை உருவாக்கினாலும் அந்த உருவாக்கம் என்பது உறுதிப்படுத்தப்படும் என்பது நம்ம சொல்றோம். காப்பி ரைட்ஸ்ன்னு சொல்றோம். ஏதாச்சும் ஒரு பொருள்னா காப்பி ரைட்ஸ், இது வந்து இந்த நிறுவனம் தயார் பண்ணுது. அது மாதிரி ஒரு பொருளை வந்து நம்ம வந்து தொழில்நுட்ப முறையில உருவாக்குறோம் அப்படின்னா அது வந்து அதனுடைய செயல்பாடு வந்து அது ஃபிக்ஸபிளா இருக்கணும், வளர்ச்சி இருக்கும். ஆனால் அதை நாம் உறுதிப்படுத்தும், இந்த பொருளை செய்து விட்டாச்சு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உறுதிப்படுத்தும் தன்மைக்கான ஒரு சில வழிமுறைகள் என்பது இந்த டெக்னாலஜி எத்திக்ஸ்ல உண்டு பண்ணி வைத்துள்ளோம். அப்ப வாட் இஸ் எத்திக்ஸ் இன் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தபடி ஏன் டெக்னாலஜி எத்திக்ஸ் வந்து முக்கியம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதாவது டெக்னாலஜி எத்திக்ஸினுடைய முக்கியத்துவம் ஏன் இதனுடைய முக்கியம் அப்படின்னா, தொழில்நுட்ப நெறிமுறைகளினுடைய கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி அதனுடைய செயல்பாடுகள் அது எல்லாத்தையுமே வந்து கன்ஃபார்ம் பண்றது, உறுதிப்படுத்துவதற்கான ஒரு மிக முக்கியமான பகுதி தான் வந்து டெக்னாலஜி எத்திக்ஸ்ன்னு சொல்றோம். இப்ப அடுத்தபடியா நம்ம பார்க்க இருக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் ஆஃப் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப அதாவது எத்திக்ஸினுடைய டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன், வாட் இஸ் எத்திக்ஸ் இன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, எத்திக்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி refers to moral guidelines that dictate how professionals should use computers and other forms of technology அப்படின்னு சொல்றாங்க. தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ள நெறிமுறைகள் என்பது தொழில் வல்லுநர்கள் கணினிகள் மற்றும் பிற தொழில்நுட்ப வடிவங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை ஆணையிடும் தார்மீக வழிகாட்டுதல்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த எத்திக்ஸ் இன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன், தொழில்நுட்பத்தினுடைய அந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய நெறிமுறைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தகவல் தொழில்நுட்பத்தின் உள்ள நெறிமுறைகள் என்பது இந்த தொழில் சார்ந்த தொழில் வல்லுநர்கள் கணினிகள் மற்றும் பிற தொழில்நுட்ப வடிவங்களை எவ்வாறெல்லாம் பயன்படுத்த வேண்டும், எதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நீங்க இன்னைக்கு ஒரு மொபைல் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் போகுதுன்னா திடீர்னு ஹேக் பண்ணிடுறாங்க. நம்மளே வந்து இப்போ வந்து வைரஸ்ன்னு சொல்லி நிறைய வந்து வைரஸை வந்து அப்லோட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப தொழில்நுட்பத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் உருவாகிறது. இதெல்லாம் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா அன்எத்திக்கல் கான்செப்ட். இந்த மாதிரி வந்து அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தொழில்நுட்பத்துல. அப்ப இந்த தொழில்நுட்பத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்தில் எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது அப்படின்றதுதான் இது போன்ற உதாரணங்கள். அப்ப ஒவ்வொருத்துக்கும் தகவல் தொழில்நுட்பம் என்பது எவ்வாறு அமைய வேண்டும், அந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய நோக்கம் என்ன, இது வந்து ஏன் வந்து இந்த அறச்சிந்தனைகள் வந்து எவ்வாறு வந்து
பயன்படுத்தணும். என்ன இப்ப ஒருத்தர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெக்னாலஜில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறாருன்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கணும்? அது வந்து சிஸ்டத்துக்கு மட்டும் கிடையாது. பப்ளிக் அது வந்து டோட்டல் ஆல் ஓவர். அப்ப நான் வந்து இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நான் ஏதோ ஒண்ணு செய்றேன் அப்படின்னா, என்னுடைய செயல்பாடு வந்து இந்த சொல்லப்படக்கூடிய என்விரான்மென்டல்னுடைய எத்திக்ஸினுடைய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். நான் வந்து இந்த இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ணி என்ன செஞ்சிடக்கூடாது. நான் வந்து செய்யக்கூடாது. அது வந்து நம்ம என்விரான்மென்டலா இருந்தாலும் சரி, அல்லது தகவல் தொழில்நுட்ப துறைகளா இருந்தாலும் சரி, எதுலையும் அது நம்ம முன்னாடி பார்த்த பயோ எத்திக்ஸ் பார்த்தோம். மெடிக்கலா இருந்தாலும் சரி. அதாவது காமனா சொல்றது என்ன அப்படின்னா, இந்த எத்திக்ஸினுடைய நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாருங்க. பர்பஸ் ஆஃப் எத்திக்ஸ்னு. அந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய அந்த நெறிமுறைகள் என்பது அமைந்துள்ளது. அப்ப தகவல் தொழில்நுட்பத்தினுடைய தன்மைகளை பயன்படுத்தக்கூடிய அது வல்லுநர்களாக இருந்தாலும் சரி, தகவல் தொழில்நுட்பத்திற்கான அந்த ஆய்விற்கான ஆராய்ச்சியில் எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் ஆபத்தான ஒன்று அப்படின்னா அதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது. அப்ப எதை செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு வந்து வலியுறுத்துவதுதான் இந்த எத்திக்ஸ் இன் டெக்னாலஜி ஃபார் இன்ஃபர்மேஷன் பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம வந்து சின்னதா நம்ம பார்க்குறோம்னா எத்திக்ஸினுடைய கோல்டன் ரூல்ஸ், இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், மரியாதை ரெஸ்பெக்ட்னு சொல்றோம். ஹானஸ்டி, ஃபேர்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, கம்பேஷன், நம்மளுடைய கிராட்டிடியூட், ஃப்ரெண்ட்ஷிப், பீஸ், ஃபெய்த், அப்போ மெச்சூரிட்டி, ஒவ்வொன்றா நம்ம சொல்லலாம். இது வந்து எப்படியெல்லாம் எத்திக்ஸினுடைய வழிவகைகள், நம்ம எப்படி நம்ம அதோட நோக்கம் ஃபர்ஸ்ட் பார்த்தோமோ அதிலே வந்து மிக முக்கியமான பகுதியாக ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எவ்வாறு ரெஸ்பெக்டோட இருக்கணும், எப்படி நம்ம ஹானஸ்டியோட நடந்து கொள்வது, நம்மளுடைய ஃபேர்னஸ் எப்படி இருக்கணும், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கணும், நம்மளுடைய கம்பேஷன் எப்படி இருக்கணும், கிராட்டிடியூட் எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும், நம்மளுடைய அமைதி எப்படி இருக்கணும், இப்படி ஒவ்வொரு பகுதிகளையும் உள்ளடக்கியது தான் எத்திக்ஸினுடைய பகுதிகளாக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கிறோம்னா வாட் ஆர் த பெஸ்ட் ஒர்க் ஆஃப் எத்திக்ஸ் என்று நாம் பார்க்கிறோம் என்றால் தோற்றம். நம்ம என்ன சொல்றோம், தோற்றத்தை வந்து அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்பியரன்ஸ். அடுத்தபடியா வந்து அட்டெண்டன்ஸ், நம்மளுடைய வருகைன்னு சொல்றோம், அட்டெண்டன்ஸ். அடுத்ததாக ஆட்டிடியூட், நம்மளுடைய அணுகுமுறை. கேரக்டர், தன்மைன்னு சொல்றோம். கம்யூனிகேஷன், தொடர்பு. கோஆபரேஷன், ஒத்துழைப்பு. ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றோம், நிறுவனத்தினுடைய திறன்கள் சம்பந்தமான. ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன் சொல்றோம். ரெஸ்பெக்ட் அண்ட் டீம் ஒர்க். ரெஸ்பெக்ட் அண்ட் டீம் ஒர்க்ல வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டியது. அப்ப இந்த பர்பஸ் ஆஃப் எத்திக்ஸினுடைய இன்டெகிரிட்டி, வேல்யூ, ஹானர், சாய்ஸ், கன்சைன்ஸ், மாரல், பிரின்சிபிள், ஹானஸ்டி அண்ட் ஃபேர்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, இது அனைத்துமே நாம் இப்பொழுது பார்க்கப்பட்ட என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்பதனுடைய மிக முக்கிய பகுதிகளாக, மைய பகுதிகளாக கருதப்படுகிறது. அப்ப என்விரான்மெண்டல் எத்திக்ஸாக இருக்கட்டும் அல்லது டெக்னாலஜியாக இருக்கட்டும், இந்த இரண்டுமே பொது வாழ்வியலில் இந்த மனித குலமானது எவ்வாறு இயற்கையோடு அணுகுகிறது, இந்த இயற்கை சூழலில் மனிதனுடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி அதனுடைய சிந்தனையை நெறிமுறைப்படுத்தக்கூடிய கருத்துக்களை வலியுறுத்துவதுதான் என்விரான்மெண்டல் எத்திக்ஸ். அதே போல எவ்வாறு தொழில்நுட்ப சிந்தனையில் மனிதர்கள் எவ்வாறு தொழில்நுட்பத்தை கடைபிடிக்க வேண்டும், அவ்வாறு கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகளை வகுத்து அதனுடைய நெறிமுறைகளை கட்டுப்படுத்தி கொடுப்பதுதான் இந்த நெறிமுறை கருத்துக்களினுடைய கருத்தாகவும் மைய சிந்தனையாகவும் இருக்கிறது. அப்ப எந்த ஒரு சூழல்களாக இருந்தாலும் அதற்கு நோக்கம் என்பது மிக முக்கியமாக ஒன்றாக கருதப்படுகிறது. அப்ப அந்த நோக்கத்தோடு நம்மளுடைய வாழ்வியலாக இருந்தாலும் சரி, அல்லது சுற்றுச்சூழல்களாக இருந்தாலும் சரி, அல்லது அது தொழில்துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில்நுட்பத்துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவத்துறை சார்ந்ததாக இருந்தாலும், அல்லது
நிதித்துறை சார்ந்ததாக இருந்தாலும் எந்த துறைகளாக இருந்தாலும் எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நெறிமுறைகள் என்பது மிக முக்கியமான கருதாக அமைகிறது என்பதோடு இன்றைய வகுப்பினை நிறைவு செய்கிறோம். நன்றி.